ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒரு ஃபேமிலி போட்டோ மட்டும் எடுத்துட்டா நான் கிளம்பிடுவேன் சார். அப்புறம் என்ன, எல்லாரும் சேர்ந்து போட்டோ எடுத்துக்கலாம். எங்க குடும்ப போட்டோல அப்பாவோட மூத்த தாரத்து பொண்ணு எதுக்குன்னு கேக்குறேன். புனிதா, போதும். நீ முதல்ல இங்க இருந்து போமா. அவங்க தான் தனியா எடுக்கணும்னு சொல்றாங்கல்ல. புனிதா, இன்னும் நீங்க தூங்கலையா? தூக்கம் வரல கபிலன். ஆமா, நீங்க எங்க போயிருந்தீங்க? ரொம்ப நேரமா உங்களை நான் பார்க்கலையே. நானும் வல்லவனும் வெளியே பேசிட்டு இருந்தோம். என்னாச்சு புனிதா, எதுக்கு அப்படி பாக்குறீங்க? இல்ல, நீங்களும் வல்லவன் மாமாவும் அப்படி என்ன பேசிட்டு இருந்தீங்க? சார், நான் இப்ப கேட்டதுக்கு பதில் சொல்லாம ஏன் என்னையே பார்த்துட்டு இருக்கீங்க? எனக்கு என்னென்னமோ நடந்துருச்சு புனிதா. ஆனா எதுவுமே நடக்காத மாதிரி எப்படி உங்களால சிரிச்சுக்கிட்டே இருக்க முடியுதுன்னு எனக்கும் வல்லவனுக்கும் சந்தேகம். அதைத்தான் நாங்க பேசிட்டு இருந்தோம். கபிலன், இதெல்லாம் ஒரு முக்கியமான விஷயமா இத போய் பேசிட்டு இருக்கீங்க? போதும் புனிதா, எல்லா நேரமும் ரொம்ப மெச்சூர்டா இருக்காதீங்க. அது உங்களுக்கு தான் வலியை தரும். எல்லாரையும் நீங்க புரிஞ்சுக்கிட்டு அமைதியா இருக்கணும்னு நினைக்கிறீங்க. ஆனா இது எல்லாரும் சாதகமா எடுத்துக்கிட்டு உங்களை தான் காயப்படுத்துறாங்க. அது உங்களுக்கு தெரிஞ்சும் ஏன் இப்படி இருக்கீங்க? எவ்வளவு பெரிய அரண்மனையா இருந்தாலும் மனசுக்கு பிடிச்சிருந்தா மட்டும்தான் அது வீடா மாறும். இல்லைன்னா அது வெறும் ஜெயில் தான். முதல் தடவை இந்த வீடு எனக்கு ஜெயில் மாதிரியும் நீங்க ஏதோ தண்டனை கைதி மாதிரியும் தெரியுறீங்க. உங்க அம்மா கூட இப்படி மாறுவாங்கன்னு நான் நினைச்சு பார்க்கல புனிதா. கபிலன், அம்மா எதையும் தெரிஞ்சலாம் இது தெரிஞ்சு செய்யலன்னு சொல்ல வரீங்களா? இன்னைக்கு நடந்த எல்லாத்தையும் நானும் வேடிக்கை பார்த்துட்டு தான் இருந்தேன். ஆனா ஒண்ணு புனிதா, இந்த வீட்டுல உங்களை தவிர எல்லாருமே அவங்களுக்கு என்னென்ன தேவையோ அதுல ரொம்ப தெளிவா இருக்காங்க. உங்க அம்மாவையும் சேர்த்து தான் சொல்றேன். அம்மா பாவம் கபிலன். இதோ இப்ப கூட நம்ம ரூமுக்கு வந்தாங்க. அவங்க சொல்றதுக்கு அவ்வளோ இருக்கு. ஆனா பாவம் அவங்களால எதுவுமே சொல்ல முடியல. என்னை விட அவங்க நிலைமை தான் ரொம்ப பாவம் கபிலன். என்னால அவங்கள புரிஞ்சுக்க முடியுது.